ತಮಿಳಿಗೆ ಪೊಲಮ ಬೈದೋಗ ಎಲ್ಲ ಹಿಡಿಯೋಗಿಯೋ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಹೋಗಿ ನನಗೆ ಪುನಃ ಮೋಟಿವೇಶನ್ ಆಗಬೇಕಾದ ಉತ್ಸಾಹಪಡಿಸುವ ಚಿಲ ನಿಗಚ್ಚೆಲ್ಲವ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇಂದಿನ ಜನ ಸಿರಿ ಜಾಮ ಇಲ್ಲದಿರು ನಾಯಿನ ಜನಗ ನಂಗೆ ಮೇಡೆಯೋಗ ನಂಗೆ ಅಬ್ಬರೊಳಿ ಜಾಮ ಕೊಟ್ಟು ಮಾತಾಡ್ಸುವ ಇಂದು ಬಂದು ಅರಿಮುಖಪಡಿಸಿದ ಪಾಲಗ ನನ್ನ ಮಾತಾಡೋದು. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு இந்த பிரசித்தி பெற்ற பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் மஞ்சூர் குந்தா நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருப்பது மகத்தான சிறப்பு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலில் நன்னீராட்டு திருவிழாவும் காவடி பெருவிழா என்று முப்பெரும் பெருவிழா மிக சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் உலக மக்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற காவடி அந்த ஆட்டமானது அண்ணாமலையில் நடக்கப் போகின்றது. எனக்கு முன்னால் பேசிய தங்காட் மோகனன் அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். எனக்கு மூத்தவர் சிறப்பாக பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று நாம் இந்த கும்பாபிஷேக திருவிழா என்பது நாம் கலந்து கொள்வது 3 ஜென்மத்தினுடைய பாவத்தை நீக்குவதற்காக தான் வந்திருக்கின்றோம். இப்படியோப்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்திருக்கின்றோம். அதை நீக்குவதற்காக நன்னீராட்டு விழா, அந்த கலசத்தை எப்படி நாம் தூய்மைப்படுத்துகின்றோமோ அதே போல மனதை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இங்கே வந்திருக்கின்றோம். அதை எப்படி தூய்மைப்படுத்துகின்றோம்? கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தாலும் கூட இங்கே பூரண கும்பம் வைத்துக் கொண்டு அதுக்கு நூல் சுற்றி மேல் தேங்காயை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அந்த கலசத்தில் உள்ள அந்த நீரை ஒற்றி, அது நதி நீர் என்று சொல்வார்கள், அது காவிரியிலிருந்தும் கங்கையிலிருந்தும் கொண்டு வரக்கூடிய அந்த நதி நீரை எடுத்து வந்து அதில் ஊற்றி மாவிலையை வைத்துக் கொண்டு அதுக்கான மந்திரங்களை, தவமிக்க வலிமை மிக்க மந்திரங்களை நம்முடைய தீட்சர்களால் ஓதுகின்ற பொழுது அதை நான் உண்மையாக அந்த மனப்பூர்வமாக அனைவரும் மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொருடைய உயிர் நாடில் என்று அந்த பூரண கும்பத்துக்குள் செல்கின்றது. அது உயிர் சக்தி பெறுகின்றது. உயிர் சக்தி பெற்ற பின்னால் அதை அந்த நீரை தான் நன்னீர் என்று சொல்வார்கள். நாம் முதலில் அனைத்து வீடுகளிலும் நீர் இருக்கின்றது. ஆனால் இந்த நீர் எதற்கு விசேஷம் என்றால் அனைவருடைய மந்திர சக்தியால், அந்த வேதத்தால், ரிக் யஜு சாம மதரம் என்ற 4 வகை வேதங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக தான் அந்த வேதங்கள் எல்லாம் ஓதி அந்த கும்பாபிஷேகத்திற்கு வேண்டிய சிறப்பு மந்திரங்களை ஓதுகின்ற பொழுது அதிலிருந்து அந்த நீரானது தூய்மை பெறுகின்றது. அந்த நீரை எடுத்துக்கொண்டு நாம் கலசத்துக்கு ஊற்றுகின்ற பொழுது அந்த கலசத்தினுடைய தன்மையானது அது புதுமை பெறுகின்றது, புத்துணர்வு பெறுகின்றது. பழைய தன்மை நீங்கி புது தன்மை பெறுகின்றது, புது பொலிவு உயிர் சக்தி பெறுகின்றது. அதை தான் கற்ப கிரகத்தில் உள்ள பாலதண்டாயுதபாணி அந்த திருக்கோயிலுக்கு அங்கே நாம் நன்னீராட்டு விழா செய்கின்ற பொழுது உயிர் சக்தி பெறுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இந்த கும்பாபிஷேகம் கொண்டாடுகின்றோம். அது புதிதாக கட்டப்பட்ட கோயிலானாலும் சரி, இல்லை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைப்பு என்ற முறையில் நாம் அந்த திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது அந்த உலகமே, அந்த ஊரே உயிர் சக்தி பெறுகின்றது. அப்போ இந்த பூரண கும்பத்தினுடைய சிறப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பூரண கும்பம், இந்த குடம் இருக்கல்லவா, அதுதான் நம்முடைய உடம்பு. பூரண கும்பம் குடம் நம்முடைய உடம்பு. அங்கே சுற்றப்படுகின்ற நூல் இருக்கின்றது பாருங்க, அதுதான் 72,000 நாடி நரம்பு. உடம்பு நாடி நரம்பு. உள்ளே ஊற்றப்படுகின்ற நீர் இருக்கின்றது அல்லவா, அதுதான் ரத்தம், உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம். அதில் மேல் பகுதியில் மாவிலை வைக்கின்றோம் அல்லவா, அதனுடைய தோல் பகுதி. மேல் இருக்கின்ற தேங்காய் அல்லவா, அதனுடைய தலை. இப்பொழுது மந்திரம் ஓதுகின்ற பொழுது அந்த மந்திரத்தின் மூலமாக உயிர் சக்தி எல்லாம் அந்த நீருக்குள் செல்கின்ற பொழுது அந்த நீரானது உயிர் சக்தி பெற்று அதை நாம் கற்பகிரகத்திற்காக சாமிக்கு நாம் ஊற்றுகின்றோம். அதே போலதான் இந்த உடம்பானது, இந்த நாடி நரம்பு, இந்த தோல், இந்த ரத்தம் இதன் மூலமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
இதை உணர்ந்து கொள்கிறதற்காக தான் நாம் இந்த நன்னீராட்டு விழா செய்கின்றோம். அது நன்னீராட்டு விழா நம்முடைய தூய்மையான அந்த ரத்தம் சிறப்பாக இருந்தால்தான் இந்த உடம்பு இயங்கும். ரத்தத்தினுடைய தன்மை மாறிவிட்டால் இந்த உடம்பு அழிந்துவிடும். நரம்பு இல்லை என்றால், தோல் இல்லை என்றால், தலைப்பகுதி இல்லை என்றால் இந்த உடம்பே அழிந்துவிடும். இதுதான் பூரண கும்பத்திற்கும் இதற்குள்ள அர்த்தம். இந்த யாக பூஜை நடத்துகின்றோமே, இந்த யாகம் இருக்க வேண்டும். தேவர் காலத்திலிருந்து நாம் வீட்டில் இருக்கின்ற அந்த நெருப்பு, அந்த தீ வேறு, யாக குண்டம் அமைத்து அந்த யாகத்தில் இடப்படுகின்ற அந்த தீயை மூட்டி அது அக்னி கனல் மூலமாக அந்த வாயு பகவான், வருண பகவான் இருக்கின்றான், அக்னி பகவான் இருக்கின்றான். அந்த அக்னி பகவானுக்கு உகந்த அந்த நெருப்பை மூட்டி அதற்கு மூலமாக மூலிகை பொருள்கள், பல வகையான மூலிகை பொருள்கள், ஒரு மூலிகையே உடலினுடைய நோயை நீக்குகின்றால் அந்த அத்தனை மூலிகைகளும் அந்த நெருப்பில் இடுகின்ற பொழுது, அக்னியில் அது பஸ்மமாகின்ற பொழுது அதனுடைய உயிர் சக்தி எல்லாம் சாம்பலாக கீழே வருகின்றது. அதை நாம் நுகர்கின்ற பொழுது, அதை நுகர்ந்தால் உடலில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் நீங்கி, உடலில் உள்ள அந்த நோய்கள் எல்லாம் நீங்கி நாம் உயிர் பெறுவது, உயிர் சக்தி பெறுவது அது அவசியம். அதற்கு வேண்டிதான் அந்த யாக குண்டம் நடத்துகின்றோம். அந்த யாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளை இருக்கின்ற பொழுது சுவாக சுவாக சுவாக, அந்த பொருள் எதுக்கு என்றால், நாம் பசி என்றால் நமக்கு வேண்டிய உணவை எடுத்துக் கொள்கின்றோம், தாகம் என்றால் நமக்கு வேண்டிய நீரை எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு யார் தருவது? நேராக கொண்டு சென்று இந்த கடவுளை நீங்கள் பசி என்றால் உண்ணுங்கள், தாகம் என்றால் நீர் குடியுங்கள் சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே எதற்கு தருகின்றோம்? இந்த யாக குண்டத்திற்கு தருகின்ற பொழுது யாகத்தின் மூலமாக சுவாகா என்பது ஒரு தாய். அவள் சிவபெருமானுடைய அம்பிகையாக இருக்கின்றாள், உமையம்மையாக இருக்கின்றாள், லட்சுமியாக இருக்கின்றாள், பரமேஸ்வரியாக இருக்கின்றாள். அவளிடம் நாங்கள் யாக குண்டத்திற்கு தருகின்ற ஒவ்வொரு பொருளும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அம்மா சொல்றாங்களா, அந்த கொடுக்கிற பொருள் எல்லாம் அக்னி பகவானை கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் 30 அந்த என்ன எத்தனை தேவர்கள் இருந்தாலும் கூட அத்தனை தேவர்களுக்கு, அத்தனை தேவர்கள், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோடி தேவர்களுக்கெல்லாம் நாம் தருகின்றதற்காக நம்ம ஒரு போஸ்ட்மேன் மாதிரி லெட்டர் எடுத்துட்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறோம். போஸ்ட்மேன் எடுத்து எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்றாரு. உங்களுடைய கருத்து என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் எழுதி அனுப்பியிருப்போம். எனக்கு என்ன தேவைப்படுங்கிறத அந்த லெட்டர் எழுதியிருப்போம். நீ உன்னுடைய கவலை என்னங்கிறத எழுதி யாகத்துக்கு போடுறீங்க. சாமி, இன்னைக்கு இந்த நன்னீராட்டு விழாக்கு வந்திருக்கேன், யாகத்துல கலந்துருக்கேன், என்னுடைய மனக்குறையெல்லாம் தீரு, என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்லா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கி வரணும், அந்த நோய் நொடி எல்லாம் தீரணும், என்னுடைய சுபட்சத்தை கொடுங்க, அந்த எண்ணத்தை எல்லாம் எங்க தரீங்க? இந்த யாகத்துல கலந்துட்ட பொழுது அதனுடைய உண்மையான பக்தியாக, நேர்மையான பக்தியாக நீங்கள் மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் அந்த யாகத்தில் இடுகின்ற பொருளின் மூலமாக பஸ்மமாகின்றது. அது அடங்கி அந்த புகையை நாம் சுவாசிக்கின்ற பொழுது உயிர் நாடி வலுப்பெறுகின்றது. அந்த அம்மா அதை கொண்டுட்டு போய் மேல போய் அங்க இருக்கிற தேவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களாம். யார் கொடுத்தாங்க? இங்க இருக்க அண்ணமலைக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் உன்னுடைய குறைய சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வேண்டுதலை கொடுத்திருக்காங்க. நான் என் மூலமா வந்து கொடுத்திருக்கேன், நான் போஸ்ட்மேனா வந்திருக்கேன், இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கேன், நீங்க அதை எடுத்துக்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்களா? அவர் எல்லாருக்கும் போய் கொடுத்த உடனே அவங்க ஏத்துக்கிறாங்களா? இதுதான் அந்த யாகத்தினுடைய சிறப்பு. அப்போ அந்த சுவாகாங்கிற அந்த அம்மா அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் நமக்கெல்லாம் இந்த உயிர் சக்தி தருகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கணும்? அப்போ கும்பாபிஷேகம் என்ன, ஏன் வந்து யாக குண்டம் நம்ம வந்து வளர்க்கணும், ஏன் யாக பொருளை போடணும், ஏன் மந்திர சக்தியை ஒலிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய புறத்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லுவாங்க. நம்ம சேத்துல விழுந்துட்டானா, சாக்கடையில விழுந்துட்டானா, அந்த மேல் இருக்கிற அந்த குறைகள் எல்லாம், அந்த அழுக்கெல்லாம் நீங்குவதற்கு எதை செய்கின்றோம்? நாம் நீரால் கழுவப்படுகின்றோம். அது புற உடம்பு. இந்த அக உடம்பில் இருக்கின்ற அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் உண்மையான அந்த பஜனையும் இந்த மந்திரமும் நல்ல எண்ணமும் தான். அப்ப உள்ள இருக்கின்ற அக தூய்மை வேண்டும் என்றால் அது அன்பில் கொண்டு அழைக்கின்றால் ஆணோட புண்கண்ணீர் பூசத்திருந்த இந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. அதை கண்ணீரை யாரால அடக்க முடியாது. ஒரு தாய்க்கு மகனுக்கு இருக்கின்ற ஒரு பந்தத்தை பிரிக்க முடியுமா?
ஒரு தாயை அங்கே நிறுத்திவிட்டு, இங்கே தன் மகனை நிறுத்திவிட்டு, இல்ல உங்களுடைய பெண் கூட நிறுத்திவிட்டு, உங்களுக்கு அன்பு கிடையாது, தாழ்பால் போட்டு விட்டோம், இதற்கு மேல் தனித்தனி அன்பை விட்டுவிடுங்கள் என்றால் அது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் முடியாது. எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அப்பாவை பார்க்கணும், என்னுடைய தாத்தாவை பார்க்கணும், பாட்டி பார்க்கணும் சொல்லு, அந்த தாழ்பால் அதுக்கு கிடையாது, எல்லையே கிடையாது. எது தெரியும்னா கண்ணீர் தெரியும். அன்பிற்குண்டு அடைக்கின்றாள் அதோட புன் கண்ணீர் பூசத்தோறும் உன்னுடைய அன்பை அந்த கண்ணீர் தான் வெளிப்படுத்துகின்றது. அதனால் ஒவ்வொரு மகத்துவமே பெற வேண்டும். அதற்கு எது வேண்டும்? எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணத்துடன் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் நல்லதை பெறுவார்கள். ஒரு நாளைக்கு 60,000-70,000 சிந்தனைகள் வருமா? இப்ப நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன், வீட்டுல அவர் வந்திருப்பாரா, இல்ல சாப்பிட்டு இருப்பாரா, இல்ல ஏன் கேட்காம வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா, பையன் வந்திருப்ப ஏமா சொல்லாம போயிருக்கீங்கன்னு கேட்பாங்க, இல்ல சொல்றதுல இருந்து நான் வீட்டுக்கு போன் பண்ணும்போது யாரும் எடுக்கலன்னு கேட்பாங்க. என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த கோயிலை தாண்டி, இந்த ரோட்டை தாண்டி, இந்த கேட்டை தாண்டி, அப்புறம் வீட்டு பக்கமா போய் சுத்தி அப்படியே பார்த்துட்டு சொந்த பக்கத்துல பார்த்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நம்மளதான் பார்த்துட்டு இருக்காரு, திருப்பி அவரை பார்க்கணும்னு சொல்லி திருப்பி என்ன பார்க்கணும். இதுதான் எண்ணம். இப்ப முன்ன வந்து பாருங்க, இதெல்லாம் சிந்தனை. இதை பார்த்தாலும் கூட எண்ணங்களை போயிருக்கீங்களா, அதெல்லாம் சிந்தனை வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள்ல இருந்து 60,000-70,000 சிந்தனைகள் வருமா? ஆனா எண்ணம் வேறு. என்ன தெரியுங்களா? நிறைய பேர் ஒரு நெறினால ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் நல்லவனா கேட்டவனான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு, அவனுடைய செயலை பார்த்துதான் தெரியும், அவனுடைய குணாதிசயங்களை பார்த்து தெரியும் இவன் நல்லவனை கேட்டவனு. இவன் அவனுடைய மனசு சரியில்லை, ரொம்ப கேட்டவன், அவனுடைய செயல் சரியில்லை. அப்ப சிந்தனைங்கிறது அப்பப்போ வந்துட்டு போறது, எண்ணம்ங்கிறது நிலையா இருக்கு. அவன் எண்ணத்தை எப்ப மாத்துறா அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துல கலந்து, இந்த பக்தியில கலந்து நல்ல உரைகளை கேட்கின்ற பொழுது அந்த எண்ணமானது உள்ளே சென்று நான் செய்வது பொய் பேசுகின்றேன், நான் புறம் கூறுகின்றேன், பொறாமை இருக்கின்றேன், சரியா, பிறரிடம் சண்டை போடுகின்றேன், அந்த தீய வார்த்தைகளை பேசுகின்றேன், இதையெல்லாம் எதன் மூலமாக நாம் அதை அழிக்க வேண்டும் என்றால் இந்த பக்தி பாவத்தின் மூலமாக, இந்த நாமவழியின் மூலமாக தான். அப்போ சிந்தனை வேறு, எண்ணம் நிலையாக இருக்கின்றது. அந்த எண்ணம் எப்படி இருக்குமா? எப்படி அந்த எண்ணம் உருவாகின்றது என்றால் ஒவ்வொரு சொற்கள் பாருங்க, அ இ உ ஏ ஓ இதுல குறி, ஆ இ உ ஏ இதுல நெடில், இந்த குறிலும் நெடிலும் சேர்கின்றது. அதே போல உயிரும் மெய்யும் சேர்கின்றது. இக்கூட்டல் ஆ கா. அதே மாதிரி அது இக்குங்கிறது மெய், ஆங்கிறது உயிர். அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து அது எழுத்துக்கள் மாறி, உயிர் எழுத்தா மாறுகின்றது. இந்த உடலும் உள்ள இருக்கிற உயிரும் சேர்ந்து நம்முடைய உடலை இயக்குகின்றது, மனதை இயக்குகின்றது. அது எப்படி இருக்கின்றது? சொற்கள் எல்லாம் கலந்து கலந்து அது எப்படி மாறுகின்றது? அது செயலாக மாறுகின்றது. அப்போ சிந்தனை வருகின்றது, எண்ணம் வருகின்றது. எண்ணம் எப்படி உருவானா சொற்கள் எல்லாம் சேர்ந்து செயலாக மாறுகின்றது. செயல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதுதான் பழக்கமாக மாறுகின்றது. அந்த பழக்கம் எல்லாம் எப்படி மாறுகின்றது? அது வழக்கமா. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? எப்பவுமே 7 மணிக்கு தாங்க. அது பழக்கமா மாறிடுச்சுங்க. அது முடியவே மாட்டேங்குதுங்க. எவ்வளவோ நாளைக்கு அலாரம் நான் தான் வைக்கிறேன், எப்படியாவது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அவெல்லாம் வச்சுட்டு நான் தான் வைக்கிறேன். கண்டிப்பா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அன்னதானத்துக்கு எங்க போகணும்? அண்ணமால பாலதண்டாயிரம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கு நாம அதை வச்சிருக்கோம். 5 மணிக்கு அலாரம் அடிச்சுட்டு நாமளே எந்திரிச்சு நாமளே ஆஃப் பண்ணிட்டு நாமளே தூங்கிடுவோம். எந்திரிச்சிட்டோம் அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி அது 6 மணி ஆகுது, அப்புறம் 7 மணி ஆகுது. அது கொடுக்க எந்திரிக்கிறேன்னு பார்க்கறான்னு முடியலங்க. அது இருந்த பழக்கம். நீங்க டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒரு 20 நாள் 15 நாள் அப்படி பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்திருப்போம். அந்த பழக்கம் மாறாதனால நம்முடைய வாழ்க்கை எப்படியாக அது சிந்தனையாக, எண்ணமாக, சொற்களாக, செயலாக, பழக்கமாக, கடைசியில வழக்கமாகவே மாறிடுச்சு. அந்த வழக்கம் தான் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. என்ன பழக்கத்தை நம்ம கத்துட்டு வந்தோமோ அதுதான் இப்ப பழக்கமா மாறிட்டு இருக்கு. அதை சரிப்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அதுக்கு உங்களுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி செயல் கொடுத்த செயலை செய்யணுங்கிற ஒரு குறிக்கோள் வேண்டும். அந்த குறிக்கோள்ல ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியத்துல ஒரு முயற்சி இருக்கணும். அந்த முயற்சியில ஒரு விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சியில ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால முடியும். 2 கைகள் போதாது, 3வது கை வேணும். தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியுமே தவிர எவனாலும் தன்னம்பிக்கை என்றால் வாழ்க்கை வெற்றெடுத்த சரித்திரமே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருக்கும்? எத்தனை பேர் எத்தனை உன்னை வசைப்பாடினாலும், பழி பேசினாலும், புகழ்ந்து பேசினாலும், இகழ்ந்து பேசினாலும் உன்னுக்கு மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? அவன் பேசியதற்காக வாழ வேண்டாம், நீ லட்சியத்தை தேடுங்கள்.
முயற்சிகள் தவறலாம், நீ முயற்சி செய்ய தவறலாமா? முடிந்தவரை முயற்சி செய்வோம், முயற்சி அல்ல, ஒரு லட்சியத்தை அடைவரை செய்வதால் முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேணாலும் பேசட்டும், வெளியில் உலகம் வெளிச்சமாக தான் இருக்கின்றது. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்வார்கள். நீ வெற்றி பெற்று விட்டால் அதே உலகம் உன்னை பார்த்து விடாம, அவனுக்கு தான் அன்னைக்கு தெரியுமா, அவன் வந்துருவான்னு தெரியும். ஆனா நீ தோத்து போயிட்டானா, அன்னைக்கு சொன்ன வேண்டாம் சொன்ன, இந்த பிசினஸ் பண்ண வேண்டாம் சொன்ன, என்னை கேட்காம அவர் பண்ணிட்டாருங்க. சரியா? நம்ம வீட்டுல இருக்கிற மனைவிமார்களும் கணவன்மார்கள் இப்படிதான், நான் செய்ய வேண்டாம் எவ்வளவு சொந்தங்களா சொன்னாங்க, கேட்கவே மாட்டேன், ஆனா வெற்றி அடைஞ்சால் அன்னைக்கே சொன்ன நீ வருவேன்னு சொல்லு. அப்போ நீ தோத்தாலும் பின்னால் யார் இருக்கணும், அவங்க ஆறுதல் சொல்லணும். அப்போ வெற்றி பெற்றவனை பார்த்து மேலே சொல்லுகின்ற பொழுது, கை தட்டுகின்ற பொழுது அவனுடைய காதில் கேட்காது. வெற்றி பெற்று மேடையில் நிற்கிறான், கை தட்டும் போது அது காதில் கேட்காது. ஆனா நீ தோல்வி அடைந்தவனை முதுகில் தட்டு, வர முடியும். ஏன் ஒரு நாள் தோத்தா வர முடியாதா? நீ வந்துடலாம், தன்னம்பிக்கை, அடுத்த முறை பார்த்துக்கலாம், முயற்சி செய்ய சொல்லிட்டே இருந்தானா அது வெற்றி அடைய முடியும். அப்போ தோற்றவனை பார்த்து தோல்விக்கு வந்து தோல்குடங்கள், வெற்றி பெற்றவன் சென்று விட்டான், அவனை வாழ்த்துங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் நினைத்து கொண்டு எது வாழ்க்கைக்கு தேவை, எது தேவை இல்லை, நம்ம மனது எதை நினைக்கின்றது, நல்லதையா கெட்டதையா, அந்த நாம் நினைக்கின்ற பொழுது உண்மையான உங்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருந்தா, நல்ல எண்ணங்களா இருந்தா, தூய்மையாக இருந்தா, இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். இந்த பாலதண்டாபாயர் கோயிலுக்கு நன்னீராட்டு விழாக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த வந்த நாளிலிருந்து இந்த யாக பூஜையிலும் அந்த நன்னீராட்டு விழாவிலும் கலந்து கொண்டு நாம் உயிர் சக்தியை கடவுள் பெறவில்லை, நாம் பெறுகின்றோம். அதற்கு வேண்டிதான் வந்திருக்கின்றோம். என் குடும்பங்கள் எல்லாம், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய சங்கல்பம், இன்றிலிருந்து நான் நல்ல எண்ணத்தோடு வாழ்வேன். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லாக இருக்க வேண்டும். பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது, பிறருடைய நாம் புறம் கூறக்கூடாது, அவர்கள் முதுகில் நாம் குத்தக்கூடாது என்ற எண்ணத்தை நாம் எடுக்க வேண்டும். பஜனை நாம் பாடுகின்றோம் நம்முடைய உடல் உள்ள தூய்மையாவதற்காக. அப்ப உங்களை தூய்மைப்படுத்த, என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் என்னை நான் சரப்படுத்த வேண்டும். நான் வேண்டியதை நான் பெற வேண்டும். இந்த உணவு உண்டால் தான் உயிர் இருக்கும், அதே போல நீர் அருந்தினால் தான் தாகம் தாகும். அதே போல நாம் உயிர் சக்தி பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவ பழங்களை தீர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடையும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த பாலதண்டாபாயர் கோயிலுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் பேசி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.